சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னியா ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. இந்த மே மாதத்துல என்ன மாற்றங்கள் நடக்க போகுது, எதெல்லாம் சாதகமா இருக்கு, எதெல்லாம் சாதகமற்ற தன்மையில் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். அதோட மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா 2 கிரகங்கள் வலுவான ஒரு தன்மையில இருக்கு. ஸோ அது எந்த கிரகங்கள் சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பத்தி ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்துலாங்க. மாத தொடக்கத்துல மேஷத்துல சூரியனும் புதனும் சந்திருக்கிறாங்க. அதாவது உச்ச சூரியன் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மேஷத்துல இருக்கார். மே 15ஆம் தேதி ரிஷபத்துக்கு பேச்சாகி செல்வார். அதே போல புதன் மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் மேஷத்திலும் அதன் பிறகு பேச்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார். அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க. மே 15ஆம் தேதி குரு பயிற்சிங்க. அதாவது ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் மே 15ஆம் தேதி. அதுக்கடுத்து கடகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசன் பெற்ற இருக்க போறார். அதுக்கடுத்து ராகு கேது, ராகு மீனத்துல கேது கன்னியில மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. அதாவது கும்பத்துக்கு ராகு வரப்போறார், சிம்மத்துக்கு கேது வரப்போறார். அதே மாதிரி மீனத்துல சுக்கிரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தன்மையில இருக்க போறார். கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்க போறார். ஸோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க. கன்னியாராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். கன்னியாராசி கால புருஷனுக்கு 6வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில உத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், ஹஸ்தம் முதல் 4 அட்சர பாதங்களையும், சித்திரை முதல் 2 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கன்னியா ராசி. கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கு, அதாவது குரு பயிற்சி நடக்க போகுது, ராகு கேது பயிற்சியும் நடக்க போகுதுங்க. ஸோ இந்த மாதம் குறிப்பா முதல் பகுதி உங்களை பொறுத்த வரைக்கும் சுமார் தான். ஆனா 2வது பகுதியிலிருந்து வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்க போகுது. சரிங்களா? நிச்சயமா இதனால் வரைக்கும் ராசிக்குள்ள கேது அமர்ந்து ஒரு பிடிமானம் இல்லாம இதுலயுமே ஒரு விரக்தியான ஒரு தன்மையை கொடுத்து வந்திருப்பார். இதுலயுமே பார்த்தா ஒரு அலட்சிய போக்கு, ஒரு அலைச்சல் தன்மை அதிகமாக இருந்திருக்கும். அதே மாதிரி கடனே இல்லாம இருந்த கன்னியா ராசிக்காரங்க கூட இந்த காலகட்டங்கள்ல கடன்ல அதிகமா சிக்கியிருப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில மருத்துவம் சார்ந்த செலவுகளுக்குள்ள சில பேர் மாட்டியிருப்பீங்க. பண விரயங்கள் அதிகமாக இருந்திருக்கு. எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் அந்த ஒரு லூப் ஹோல் மாதிரி காசு வந்து கடந்துகிட்டே இருந்திருக்கும். சரிங்களா? தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற வீண் விரயங்களை வாழ்க்கையில வந்து அதிகமாக பார்த்த ராசிகள்ல கன்னியா ராசியும் ஒன்று. ஸோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில நிறைய பேர் நிறைய போராட்டங்கள் வயதிற்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றத்திற்கான ஒரு அடித்தளமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மே மாதம் ராகு கேது பயிற்சி நடக்குது, குரு பயிற்சி நடக்குது, 8 சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சுங்க மார்ச் மாசத்துல. சரிங்களா? சனி 6ஆம் இடத்தை விட்டு 7ஆம் இடத்துக்கு வந்ததே ஒரு ரிலீஃப் தான் உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ மெல்ல மெல்ல வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் ஆரம்பிக்கும். குறிப்பா கடன் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல விலகும். பொருளாதார ரீதியாக இருந்த தேவையற்ற வீண் செலவுகள் குறையும். பினான்சியலா பார்த்தா உங்களுக்கு ஸ்டேபிளா வர ஆரம்பிப்பீங்க. 2வது ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரார். ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு கேது போறார். கேது ராசியை விட்டு போறதே ஒரு சிறப்பு தான். ஸ்ட்ரெஸ் விலகும், மனக்குழப்பம் விலகும், ஒரு சலிப்புத்தன்மை வாழ்க்கையிலிருந்து விலகும். சரிங்களா? ஓரளவுக்கு பிரிஸ்கா கண்டிப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒண்ணு 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க இந்த மாத்திய முதல் பகுதியில். குறிப்பா 8ல சூரியன் உச்சமாகிறது நல்லது கிடையாது கன்னியை பொறுத்த வரைக்கும். அப்ப மாதிரி முதல் பகுதி கொஞ்சம் உங்களை பொறுத்த வரைக்கும் சுமார் தாங்க. சரிங்களா? 2வது பகுதியில இருந்தா மெல்ல மெல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனா முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் மிக எடுத்துக்கணும். 2வது பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கணும். சரிங்களா? 2ஆம் இடத்து சூரியன் பார்க்கறதுனால பேச்சுல ஒரு அதிகாரம், ஒரு ஆதிக்கம் தெரியும். பேச்சுல ஒரு ஆளுமை திறன் வெளிப்படும். சரிங்களா? அதனால வந்து எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகாரமா ஆளுமை திறனோட நீங்க வந்து நடந்துக்கும் போதோ பேசும்போதோ உங்களால காரியத்தை சாதித்து கொள்ள முடியாது. சரிங்களா? ஆனா எல்லார்கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு பணிவோட நீங்க பேசும்போது, பணிவோடு நடந்துக்கும் போது நிச்சயமாக உங்களால எல்லா காரியத்தையும் சாதித்து கொள்ள முடியும். அதை கொஞ்சம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் இந்த மாதத்துல குறிப்பா. 2வது 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றதுனால சுகஸ்தானத்தை பார்ப்பார். ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா நல்ல ஒரு வேலை கிடைச்சி நல்ல ஒரு லைஃப் செட்டில் ஆவீங்க. 2வது பணி நிரந்தரம் ஆகாம இருக்கிற இந்த காலகட்டங்களில் நிலையா ஸ்திரமா ஒரு வேலை அமர்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக குரு கொடுப்பார். அதே மாதிரி சொந்தமா ஒரு வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது
அல்லது இருக்கிற வீடு ரெனோவேட் பண்றது. ஸோ இது சார்ந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம். ரெண்டாவது, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். குறிப்பா ஏதாச்சும் புதுசா படிக்கலான்னு இருக்கிறவங்க, அல்லது எக்ஸாம்ஸ் எழுதி ஏதாவது நல்ல ஒரு மதிப்பெண்கள் வருமா, எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணுவோனா, கிளியர் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்களோட ஏக்கங்கள் கண்டிப்பாக தற்போது பூர்த்தியாகும். சரிங்க, நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். நிறைய ஒரு அறிவை நீங்க பெருக்கிக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ஒரு சிலருக்கு காதல் திருமணத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்பு சற்று அதிகமாக இருக்கு. மேலும் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா புதிய புதிய அறிமுகங்கள், வேற்று மொழி வேற்று மதம் சார்ந்த நபர்களால் நல்ல விஷயம் கண்டிப்பாக வாழ்க்கை நடக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு ராகு வரார். குருனுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கு. பொதுவாக 6ல ராகு வர்றது சிறப்பு தான். சரிங்களா, கன்னியை பொறுத்த வரைக்கும் சிறப்பு தான். ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும், வைராகியத்தை கொடுக்கும், பிரச்சனையை கொடுத்து இந்த பிரச்சனைக்கான தீர்வையும் அந்த ராகுவே கொடுப்பார். சரிங்களா, ஆனா இந்த மாதிரி முதல் பகுதி மட்டுமே உங்களுக்கு சுமார். ஆனா 2வது பகுதியில சூரியன் ராசிக்கு பாக்கியத்துல வரார், புதன் ராசிக்கு பாக்கியத்துல வரார். சரிங்களா, அப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை பெறும். 2வது, பாக்கியத்துல சூரியன் இருக்கிறனால நல்ல ஒரு பாக்கியங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். வீண் செலவுகள் கண்டிப்பாக குறையும். மனம் போல் மாங்கல்யம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானம் வலுவாக இருந்தாலும் எல்லா விதமான பாக்கியங்களும் அனுபவிக்கின்ற தன்மை இந்த ஜாதகனுக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல சாதகமான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். பினான்சியல் நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக மெல்ல மெல்ல வரப்போறீங்க. பொருளாதார ரீதியாகவும் சரிங்க, சமுதாயத்திலும் சரி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அங்கீகாரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன ஒண்ணு, உடன் பிறந்தவர்கள், ரத்த பந்தம் சார்ந்த உறவுகிட்ட கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் அதாவது பணியோட நடந்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அவங்களால தேவையற்ற வீண் செலவுகள், வீண் விரயங்கள் கொஞ்சம் காத்துட்டு இருக்கு. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். 2வது, ராசிக்கு 5ஆம் அதிபதி 7ல உட்கார்ந்து இருக்கிறதுனால குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா, ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களை மனசுல கொஞ்சம் அதிகமா வளர்த்துக்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இதே சொல்லலாம். அதுக்கடுத்து சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 24ஆம் தேதி மதியானம் 1:45 மணி முதல் மே மாதம் 26ஆம் தேதி மதியானம் 1:40 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவார். லாபாதிபதி 8ல மறைவார், அட்டமாதிபதி லாபத்துல உட்காந்துருக்கார். ஸோ இருவருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பலமான நன்மையில இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குங்க. சரிங்களா, பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுட்டு கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி வியாபாரம் செய்யற இடத்துலயும் சரிங்க, தொழில் செய்யற இடத்துலயும் சரிங்க, இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையற்ற, அதாவது பிடிக்காதோடைய கைகள் சற்று ஓங்கும் இந்த காலகட்டங்கள்ல. மனசும் சரி, தேவையற்ற விஷயம் நினைச்சு குழப்பிட்டு இருக்கோம். எப்பயும் நடந்த ஒரு விஷயத்தை இப்ப நினைச்சு மனசுல போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. 2வது, பேச்சுல கொஞ்சம் கனிவு தேவை. மென்மையா பேசுங்க. ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த நாட்கள்ல மட்டுமே. சரிங்களா, ஏன்னா குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனாலையும், லாபாதிபதினு சொல்லப்படக்கூடியவர் 8ல மறையறதுனாலையும், 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போய் தான் ஆகணும். எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணும் அந்த அளவுக்கு வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உடனே சொல்லலாம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.